Hello viewers, welcome to Home Making with Vaishu. இன்னைக்கு நம்ம வீடியோல இன்ட்ரெஸ்டிங்கான ரெண்டு அப்பம் ரெசிபிஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஸ்வீட் வெரைட்டி அவலப்பம், ரெண்டாவது வந்து சேவரி வெரைட்டி வெள்ளையப்பம். இது ரெண்டுமே பண்றது ரொம்ப சிம்பிள். ஊற வைக்கிற டைம் மட்டும்தாங்க. அதுக்கப்புறம் பண்றது ரொம்ப ஈஸி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அவலப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: 1 பங்கு அரிசி, 2 பங்கு அவல், 3 பங்கு வெல்லம். இதை தவிர்த்து ஏலக்காய் தூள், அப்புறம் எண்ணெய் பொரிப்பதற்கு. இந்த அவலப்பத்துக்கு அரிசி 2 மணி நேரம் ஊறணும், அவல் வந்து அரை மணி நேரம் ஊறினா போதும். இந்த அரிசியும் அவலையும் ஊற வச்சு நான் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம அரைக்க போறோம். ஒரு மிக்சி ஜார்ல வெல்லம், அரிசியோட தண்ணி விட்டுக்க வேண்டாம், நீங்க அப்படியே கையில எடுத்து போடுங்க. அதோட வர்ற தண்ணி இருக்கிறது ஓகே. அப்புறம் அவல், அப்புறம் இதோடய கொஞ்சமா ஏலக்காய் தூள், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். தண்ணி தேவைப்பட்டா விட்டுக்கோங்க. பொதுவா வெல்லத்தோட அரைக்கும் போது அதுவே தண்ணி விட்டுக்கும். ஸோ தண்ணி தேவைப்பட்டா விட்டுக்கோங்க, அப்படி இல்லைன்னா நம்ம அப்படியே அரைச்சிடலாம். இது நல்லா அரைச்சு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துக்கோங்க. இன்னைக்கு நம்ம ஒரு டிஃப்ரெண்டான மெத்தட்ல பொரிச்சு எடுக்க போறோம். யூஸ்வலி கடாயில எண்ணெய் விட்டுட்டு ஒன்னாவோ இல்ல 2-3ஆவோ நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ணி எடுப்போம். அதுவும் நல்லா டேஸ்டா இருக்கும். பட் நமக்கு அவ்வளோ பொறுமை இருக்கிறது இல்லை இல்லையா? இப்போ இருக்கிற ஃபாஸ்ட் பேஸ் லைஃப்ல நம்ம டக்குன்னு எல்லாம் பண்ணணும் இல்லையா? ஸோ அதனால இந்த குழிப்பணி அரைக்கல்லில் நீங்க எண்ணெய் விட்டுட்டு நம்ம வந்து செய்ய போறோம். இதனால என்ன பெனிஃபிட்ஸ்னு பார்த்தா எண்ணெயும் கம்மியாகும், அதே மாதிரி அழகழகா ஷேப்ஸ் வரும், அண்ட் பேட்ச் சைஸ் பெருசா இருக்கும். நீங்க நிறைய அட் அ டைம் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி எண்ணெய் விட்டுட்டு நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இப்போ நம்ம இதுல மாவு விட்டுடலாம். மாவு நீங்க யூஸ்வலா குழிப்பணியாரம் பண்றதை விட half தி லெவல் விட்டுக்கோங்க. ஏன்னா எண்ணெய் விட்டுருக்கிறதுனால ஓவர்ஃப்ளோ ஆகும். ஸோ அதனால பார்த்து பண்ணுங்க. இது ஃபுல்லா விட்டுட்டு நம்ம ஒரு சைடு வேக வைக்க போறோம். இது மூடி பண்ணக்கூடாது, நம்ம குழிப்பணியாரம் பண்ற மாதிரி மூடி வைக்க கூடாது. ஏன்னா இது டீப் ஃப்ரை பண்றதுனால இது மூடாம பண்ணணும். இப்போ ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் திருப்பி போட்டுடலாம். இது நல்லா கிறிஸ்பியா 2 சைடும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். நம்மளோட எம்மியான அவல் பணியாரம் குவிக்கா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்க, கண்டிப்பா விட மாட்டீங்க. ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் வெள்ளை அப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: 1 பங்கு அரிசி பச்சரிசி, அரை பங்கு உளுந்து, அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 3 பச்சை மிளகாய், கொஞ்சமா இஞ்சி, அப்புறம் கருவேப்பிலை. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அரிசியும் உளுந்தையும் வாஷ் பண்ணிட்டு நல்லா ஊற வச்சுக்கலாம். ஒரு 2 மணி நேரம் ஊறணும். நம்ம அரிசி பருப்பு ரெண்டும் ஊறியாச்சு. இப்போ நம்ம இதெல்லாம் அரைச்சிடலாம். ஒரு மிக்சி ஜார்ல இந்த தேங்காய், மிளகாய், இஞ்சி இதெல்லாம் ஃபர்ஸ்ட் போட்டுக்கோங்க, ஏன்னா அடியில இருந்தா நல்லா அரைப்பட்டுரும். அடுத்து இந்த ஊறின உளுந்து அப்புறம் அரிசி இது ரெண்டையும் சேர்த்து போட்டுக்கலாம். இது நல்லா மையா அரைச்சுக்கணும். வடை அளவுக்கு திக்கா அரைக்க வேண்டாம், அதே மாதிரி தோசை மாவு அளவுக்கு ரொம்ப தண்ணியாக வேண்டாம். ஒரு மீடியம் ஸ்டேஜில் நம்ம வந்து கன்சிஸ்டன்சி வச்சுக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவோட நம்ம வந்து உப்பு, கருவேப்பிலை இது ரெண்டையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணுற மாதிரி கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம கடாய் ஹீட் பண்ணிடலாம். நம்ம டீப் ஃப்ரை பண்ணலாம் கடாயில், அப்பம் மாதிரி கொஞ்சமாக போட்டு. பட் ஆனால் நான் வந்து குழிப்பணியார கல்லில் பண்ண போகிறேன். ஸோ குழிப்பணியார கல்லில் இந்த மாதிரி எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இதில் நான் இந்த மாவை கொஞ்சமாக விடுறேன். நம்ம அவலப்பம் பண்ண மாதிரி தான், ரொம்ப விட்டுடாதீங்க, அப்புறம் ஆயில் ஓவர்ஃப்ளோ ஆகிடும். ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறமா இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இதுக்கும் நம்ம வந்து மூடி குக் பண்ண போகிறது கிடையாது, ஓப்பனாக தான் குக் பண்ண போகிறோம்.
இப்போ ஒரு சைடு நல்லா கிறிஸ்ப் ஆகிடுச்சு. இப்போ நான் ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். சூப்பராக கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே இதை நான் இப்போ எடுத்துடுறேன். நம்மளோட யம்மியான வெள்ளையப்பம் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு டக்குன்னு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் யோர் டைம். டேக் கேர். பை.